நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகும் கதை ஒரு இளம் பெண்ணுக்கும் நடுத்தர வயது மனிதருக்கும் இடையே நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு. இந்த எபிசோடில் வரும் நடிகையின் பெயர் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் முதல் கமெண்டில் அதை பின் செய்து வைத்திருக்கிறேன். வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற அருமையான எபிசோடுகளை நான் பதிவேற்றும் போது உங்களுக்கு உடனடியாக தெரியும். மேலும் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டிவிட்டு போனால் அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கதையின் ஆரம்பத்தில் அழகான ஒரு இளம் பெண் ஒரு வீட்டின் வாசலில் தயக்கத்துடன் நிற்கிறாள். அவள் பெயர் கைலி. சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவள் அந்த வீட்டின் கதவை தட்டுகிறாள். உள்ளே லேப்டாப்பில் ஏதோ படம் பார்த்து கொண்டிருந்த ஒரு முதியவர் எழுந்து வந்து கதவை திறப்பதற்கு முன் தன் பாக்கெட்டில் இருந்த சானிடைசரை எடுத்து கையில் தேய்த்துக் கொள்கிறார். அவர் பெயர் ஜான் ஷார். கதவை திறந்ததும் வாசலில் நிற்கும் கைலியை பார்த்து, "நீதான் கைலியா?" என்று கேட்கிறார். கைலி கொஞ்சம் அதிர்ச்சியுடன் "ஆமாம்" என்று தலையசைக்க, அவர் "நான் தான் ஜானின் அப்பா" என்கிறார். கைலி உள்ளே வர மறுத்து, "ஜான் வரும் வரை வெளியே காத்திருப்பேன்" என்று சொல்கிறாள். அப்போது அந்த பெரியவர், "அழகான பெண் வீட்டின் வெளியே நிற்பது நல்லதல்ல, உள்ளே வா" என்று அழைக்கிறார். சிறிது தயக்கத்திற்குப் பிறகு கைலி உள்ளே நுழைகிறாள். உள்ளே போனதும் வீடு முழுவதையும் ஏறிட்டுப் பார்க்கிறாள். "உங்க வீட்டில ஏன் ஒரு குடும்பப் படமே இல்ல?" என்று கேட்க, அந்த பெரியவர், "என் மனைவி இறந்த பின் அவர் ஞாபகம் வந்து மனம் வலிக்கக் கூடாது என்பதற்காக எல்லா படங்களையும் எடுத்து வைத்துவிட்டேன்" என்கிறார். இதற்கிடையில் அந்த பெரியவர் 5 நிமிடத்திற்கு ஒருமுறை சானிடைசர் போட்டுக்கொண்டும் லிப்பாம் தடவிக்கொண்டும் இருப்பதை கைலி கவனிக்கிறாள். "நீங்க மிகவும் சுத்தமாக இருப்பதில் அக்கறை கொண்டவரா?" என்று கேட்க, அவர், "ஆமாம், உடலை சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியம்" என்கிறார். அப்பொழுது கைலி, "ஜான் இப்படி ஒரு ஸ்மார்ட்டான அப்பாவைப் பற்றி என்னிடம் ஏன் சொல்லவில்லை?" என்று வினவுகிறாள். அதுக்கு அந்த பெரியவர், "டேட்டிங் செய்யும்போது யார் தங்கள் பெற்றோரைப் பற்றி பேசுவார்கள்?" என்று கேலியாக பதிலளிக்கிறார். அந்த பெரியவர், "ஜான் சார், கைலியிடம் ஜானை உனக்கு பிடித்திருக்கிறதா?" என்று நேரடியாக கேட்கிறார். கைலி சற்று வெட்கத்துடன், "கண்டிப்பாக பிடித்திருக்கிறது" என்று சொல்கிறாள். உடனே அவர், "நீங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளாமல் சமூக ஊடகங்களில் மட்டும் பேசிக்கொண்டு எப்படி காதலில் விழுந்தீர்கள்?" என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக கைலி, "எங்களுக்கு முதலில் கேஷுவல் சாட் ஃப்ரெண்ட்ஸாகத்தான் அறிமுகம் ஏற்பட்டது. பின்னர் ஜானின் மெச்சூரிட்டி, கேரிங் நேச்சர், ஸ்வீட் வேர்ட்ஸ் இவையெல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தன" என்கிறாள். "நாங்கள் எங்கள் புகைப்படங்களை பரிமாறிக்கொண்டோம். நிறைய விஷயங்களில் சேர்ந்து சிரித்திருக்கிறோம். அவரின் அம்மா இறந்தபோது கூட அவர் தன் சோகத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். இது போன்ற பல அனுபவங்கள் எங்களுக்கிடையே ஒரு அசாதாரணமான கெமிஸ்ட்ரியை உருவாக்கின" என்று விளக்குகிறாள். அதை கேட்ட அந்த பெரியவர், "அப்படின்றால் நீயும் ஜானும் காதலித்து விட்டீர்களா?" "ஆம்" என்று உறுத்தி போடுகிறார். கைலி தலையசைக்க அவர் 1 நிமிடம் அமைதியாகி விடுகிறார். பின்னர் கைலி, "ஜான் எப்போது வருவார்?" என்று கேட்க, அவர், "இப்போது வந்து விடுவார்" என்று கூறுகிறார். ஆனால் கைலி, "நான் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பட்டுமா?" என்று கேட்கும்போது அந்த பெரியவர் தடுக்கிறார். "அவன் வந்து விடுவான், மெசேஜ் எதற்கு?" என்கிறார். கைலி பிடிவாதமாக மெசேஜ் அனுப்ப அதே அறையில் ஜானின் போனின் மெசேஜ் டோன் ஒலிக்கிறது. கைலி திடுக்கிட்டு திரும்பி பார்க்கிறாள். ஜானின் போன் அந்த பெரியவரின் பாக்கெட்டில் இருக்கிறது. "ஜானின் போன் உங்களிடமா? அவர் இங்கேயே இருக்கிறாரா?" என்று குழப்பத்துடன் கேட்க, அந்த பெரியவர் அமைதியாக, "இது ஜானின் போன் இல்லை, இது என் போன்" என்று கூறுகிறார். கைலி முகம் வெளிறிப் போகிறது. "நான் அனுப்பிய மெசேஜ் உங்களுக்கு வந்ததா? அப்படின்றால் நீங்கதான் ஜானா?" கைலியின் குரலில் கலவரம் தொனிக்கிறது. அந்த பெரியவர், "ஜான் சார்" அமைதியாக, "ஆமாம், நான் தான் உன்னுடன் இத்தனை நாட்களாக சாட் செய்து கொண்டிருந்த ஜான்" என்று ஒப்புக்கொள்கிறார். கைலி அதிர்ச்சியில், "இது முட்டாள்தனமான ஏமாற்று" என்று கத்துகிறாள். "ஏன் இதை செய்தீர்கள்?" என்று கோபத்துடன் கேட்கிறாள். அவர் கைலியின் கையை பிடித்து, "பொறுமை கேள். நாம் சாட் செய்தபோதெல்லாம் உனக்கு என்னுடன் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டதாக நீயே சொன்னாய். அது உண்மைதானே?" என்கிறார். கைலி மறுக்க முயல அவர் தொடர்கிறார், "உனக்கு ஜான் என்ற நபர் மீது இல்லை, நீ என்னுடன் பேசிய அனுபவங்கள் மீதுதான் பிடிப்பு ஏற்பட்டது. வயது ஒரு எண் மட்டுமே. நீ சாட் செய்தது 21 வயது ஜானுடன் அல்ல, என்னுடன் தான். ஆனால் உன்னுடைய இதயம் உணர்ந்தது உண்மையான இணக்கத்தை." இதைக் கேட்ட கைலிக்கு சரியாக பதில் தெரியவில்லை. "நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன்" என்று மட்டும் சொல்கிறாள். அந்த பெரியவர், "நான் சாட் செய்தது தப்பு என்று சொல்லவில்லை. ஆனால் என்னிடம் நீ வசதியாக உணர்ந்ததாகச் சொன்னாய். அது பொய்யா?" என்று கேட்க கைலி சிறிது நேரம் மெளனமாகிறாள். பின்னர் அவர் கதவைத் திறந்து, "உனக்கு விருப்பமானால் போய்விடலாம்" என்று சொல்கிறார். ஆனால் கைலி அப்படி போவதாக இல்லை. மாறாக அவரை பார்த்து,
நீங்கள் சொல்வது சரிதான். நான் முழுக்க முழுக்க ஏமாற்றப்பட்டதாக சொல்லிவிட முடியாது. நமக்கிடையே ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் நான் எதிர்பார்த்தது வேறு முகம் என்று கூறுகிறாள். சில நிமிடங்கள் கழித்து கைலி அமைதியாக, நீங்கள் சொல்வது சரிதான். நான் இத்தனை நாட்களும் உங்களுடன் தான் சாட் செய்தேன். உங்களுடன் பேசும்போது நான் உண்மையிலேயே கம்ஃபர்டபுளாக இருந்தேன். நமக்கிடையே ஒரு கிளிக் ஏற்பட்டதை நான் மறுக்கவில்லை. நான் எதிர்பார்த்து வந்தது 21 வயசு ஜான். ஆனால் நீங்கள்தான் ஜான் என்று தெரிந்ததும் ஏற்பட்ட ஷாக் தவிர நீங்கள் சொல்வது எல்லாம் தவறில்லை. நான் தான் கொஞ்சம் வியர்டாக நடந்து கொண்டேன். ஐ எம் சாரி என்று மன்னிப்பு கேட்கிறாள். இதைக் கேட்ட அந்த பெரியவரின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை விரிகிறது. அப்படியென்றால் வயது என்ற எண்ணிக்கையை தாண்டி நாம் பேசுவதைத் தொடரலாமா என்று கேட்கிறார். கைலி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அந்த நம்பரை இப்போதைக்கு ஒதுக்கி வைப்போம். ஆனால் நீங்கள் ஏன் என்னை டேட்டிங் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே அவர் கையில் இருந்த லிப் பால்மை எடுத்து எறிகிறாள். இனி இது உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி சிரிக்கிறாள். அந்த பெரியவர் சிரித்துக்கொண்டே, இதெல்லாம் உனக்கு வினோதமாக தெரியலாம், ஆனால் என் விருப்பங்கள் உனக்கு பிடித்திருக்கலாம் என்கிறார். அப்பொழுது கைலி அவரிடம் நெருங்கி, ஒரு சந்தேகம், 5 நிமிடத்திற்கு ஒரு முறை சானிடைசர் போட்டுக் கொள்கிறீர்களே, அது உங்கள் பழக்கமா அல்லது நீங்கள் பார்த்த எதையாவது நினைச்சு கையை கழுவறீங்களா என்று கேலியாக கேட்கிறாள். இருவரும் சிரிக்கிறார்கள். கைலி தொடர்கிறாள், இருந்தாலும் நீங்கள் என்னிடம் மட்டும் உண்மையை முதலிலேயே சொல்லியிருந்தால். அந்த பெரியவர், சொல்லியிருந்தால் நீ சாட் செய்திருக்க மாட்டாய் என்று குறுக்கிடுகிறார். சொல்லியிருந்தால் நான் நிச்சயமாக சாட் செய்திருக்க மாட்டேன் என்று கைலி ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் அப்படிச் சொல்லாமல் இருந்ததால்தான் உங்களின் உண்மையான பர்சனாலிட்டியை நான் அறிய முடிந்தது. இது கொஞ்சம் வியர்ட், ஆனாலும் நீங்கள் நல்லவர் என்று எனக்கு தெரிந்தது என்கிறாள். அந்த பெரியவர், அப்படியென்றால் நாம் மீண்டும் புதிதாக சாட் ஆரம்பிக்கலாமா, இந்த முறை ஃபேக் ஐடென்டிட்டி இல்லாமல் என்று கேட்கிறார். கைலி புன்னகைத்துவிட்டு, முதலில் நீங்கள் அடிக்கடி சானிடைசர் போடுவதை ஏன் நிறுத்த மாட்டீர்கள்? அதை வைத்து நான் உங்களை ஜாலியாக கிண்டல் செய்யலாம் என்று சொல்லி சிரிக்கிறாள். அவரும் சிரித்துக்கொண்டே, அது எனக்கு ஒரு ஓசிடி மாதிரி, ஆனால் உனக்காக அதை குறைத்துக் கொள்கிறேன் என்கிறார். பின்னர் இருவரும் அமைதியாகச் சிறிது நேரம் உட்கார்ந்து தாங்கள் இதுவரை பகிர்ந்து கொண்ட நினைவுகளைப் பற்றி பேசுகிறார்கள். கைலி, இது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறாள். கடைசி காட்சியில் அந்த பெரியவர் கைலியை அவளது வீட்டிற்கு வழியனுப்பும்போது அவனது பாக்கெட்டில் இருந்து சானிடைசர் கீழே விழுகிறது. கைலி அதை பொறுக்கி எடுத்து, இது இப்போது என்னிடம் பத்திரமாக இருக்கட்டும், நாளை உங்களிடம் தருகிறேன் என்று சிரித்துக்கொண்டே ஏறிக்கொள்கிறாள். அவர், சரி, ஆனால் அதை திருப்பிக் கொடுக்க மறந்துடாதே என்று சொல்ல, கைலி, மறந்தால் நீங்களே என்னை தொலைபேசியில் கேட்டுக்கொள்ளலாம், நம்பர் உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லிவிட்டு போகிறாள்.